அனைத்துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். திருவாக்கும் செய்கரமும் கைகுட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆணைமுகத்தனை காதலால் கூப்புவதும் கை. இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே 12 மாதங்கள் உண்டு, நமக்கு தெரியும் 12 மாதங்கள் உண்டு. 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாசி மாதம் வந்து 11வது மாதமாக வருது. அந்த மாசி மாதம் வந்து கும்ப வீடு. மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும். கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற காலத்தை தான் நம்ம மாசி மாதம் சொல்கிறோம். அப்போ இந்த கும்ப ராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிரராசி. சிரராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம். அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணிக்கூடிய சிற மாதமான இந்த மாசி மாதத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு. அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு அந்த கும்ப வீடு. ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு. சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான காரகத்துவம் கொண்ட கிரகம். ஸோ இந்த மாசி மாதத்தில் என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள், ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ அப்பேற்பட்ட ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம். ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிரராசி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். சிரராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு 27 சுற்று கொடிமரத்தோட பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி 27 சுற்று, ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நிற ரோஜாப்பூ கம்பத்தடி, அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னா, என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம 12 ராசிக்கும் பார்ப்போம். மகரம். மகரம் அப்படிங்கிறது காலபுருஷ ராசியில் 10வது ராசி, சனியை அதிபதியாக கொண்ட ராசி. இப்போ சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதி அப்படின்றதுனால மகர ராசியில் தான் குரு பகவான் நீச்சம் அடைகிறார். இப்போது இந்த மகர ராசிக்கு மாசி மாத கிரக நிலைகளை கொண்டு மாசி மாதம் என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாசி மாத பலன்கள் பார்க்குறதுக்கு மாசி மாதத்தினுடைய கிரக நிலைகள் தேவை. மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களுடைய கிரக நிலவரங்கள் தேவை. அந்த கிரக நிலவரங்களை கொண்டு இந்த மாசி மாதம் இவங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை டல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இப்போ கிரக நிலவரங்களை பார்க்கலாம். மகர ராசி, ராசிநாதன் 2ஆம் வீட்டில் ஆட்சி பலம். 2ஆம் வீட்டில் அவர் மூலத்திரிகோணமும் அடைகிறார். 3ஆம் வீட்டுக்குடைய குரு 4ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டில் ராகு பகவான், 4ஆம் வீட்டில் 3 கூடையவர். ஸோ இந்த அமைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா, ராசியில் 5 கூடையவர் இருக்காங்க, 5க்கும் 9 கூடையவங்க இருக்காங்க, 6க்கும் 9 கூடையவங்க, 5க்கும் 10 கூடையவங்க ராசியிலே இருக்காங்க. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால், நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது, ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. இப்போ ராசியில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் சுக்கிரன் 5க்கும் 9 கூடையவங்க. அதே மாதிரி புதன் பார்த்திங்கன்னா புதன் வந்துட்டு 6க்கும் 9 கூடையவங்க, சுக்கிரன் 5க்கு 10 கூடையவங்க, செவ்வாய் 4 11 கூடிய பாதகாதிபதி ராசியிலே இருக்காங்க. அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய பாதகாதிபதி உச்சம்ன்றது இடமாற்றத்தை கண்டிப்பாக குறிக்குது. இடமாற்றம் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுது. செவ்வாய் என்ன குரு நீச்சம் அடையக்கூடிய வீடு அப்படின்றதுனால இவங்க அதிகமாக பொய் பேசக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க. அதிகமாக பொய் சொல்கிறது, அப்படியே ஒரு ஆடம்பரமாக காமிச்சிக்கிறது. ஏன்னா 2 கூடிய சனி 2ஆம் வீட்டில் சனி இப்போ ஆட்சி பலத்தில் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாசி மாதத்தில் பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார நிலைகள் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும் கிரக நிலைகளை பார்த்தா. ஆனால் நல்லா இருக்க வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா சனி வந்து வறுமைக்கான கிரகம், நெருக்கடிக்கான கிரகம், கஷ்டத்துக்கான கிரகம். ஸோ 2ஆம் வீட்டில் சனி ஆட்சி பலம் அடையாது அவ்வளோ சிறப்பு இல்லை. குடும்ப வாழ்க்கைக்கும் பொருளாதார நிலைகளுக்கும் வருமானத்துக்கும் இது சிறப்பான ஒரு அமைப்பு மாசி மாதத்தில் குறைவாக இருக்குது. சரிங்களா? இப்போது வருமான நிலை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. 6 கூடிய புதன் ராசியிலே இருக்கின்றதுனால வேலைகள் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வேலையில் பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும், நிச்சயம் உண்டு. அதே மாதிரி தொழில் கூடிய 10 கூடிய சுக்கிரன் ராசியிலே இருக்கார். 10 கூடிய ராசியில் இருந்தாங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள், மகர ராசிக்கு பாதச்சனி காலகட்டங்கள். சனி முடிஞ்சிட்டாரு, ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி காலகட்டங்கள். இந்த பாதச்சனி காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிரமங்களை குறைவாக கொடுக்கும், நிறைய நற்பலன்களை கொடுக்கும். அதை பயன்படுத்திக்க தெரியணும். அதில் இந்த மாசி மாதத்தில் தான் அதிகமான நற்பலன்களை கொடுக்கும். குறிப்பாக அந்த மாசி மாதத்துக்கு மகர ராசிக்கு என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னா, நிறைய இறை வழிபாடுகளை எடுத்துக்கணும். இறை வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத இந்த மாசி மாதம் மகர ராசிக்கு சொல்லுது. ஸோ மகர ராசியில் தொழில், கல்வி, படிப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். குழந்தைங்களுடைய படிப்புக்காக, அதாவது புதன் வந்து 6 9 கூடையவர் வர்றதுனால
குழந்தைங்களுடைய கல்விக்காக வெளிநாடு வெளியூர் போகிறது அப்படிங்கிறது நிச்சயம் இந்த மகர ராசிக்கு உண்டு. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மகர ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா பச்சை நிறத்தை பயன்படுத்தணும், மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணணும். ஸோ இதெல்லாம் மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. மகர ராசிக்கு பெரும்பாலான விஷயங்கள் யோகமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் அபயோகமாகவும் இருக்குது.